முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் 38 இடங்களில் திமுக முன்னிலை, பாஜக ஒரு இடத்தில் முன்னிலை, அதாவது கூட்டணி கட்சியான பாமக தர்மபுரியில் முன்னிலை அப்படிங்கிற நிலவரம் வந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தேசிய அளவிலையும் பார்த்தோம் அப்படின்னா 294 பாஜக, இந்தியா கூட்டணி 232 இடங்களில் வெற்றி முன்னிலை அப்படிங்கிறது நிலவரம் வந்து கொண்டிருக்கிறது. முன்னிலை நிலவரம் 294 என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி 232 என்ற அளவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மதுரையில் பார்த்தோம் அப்படின்னா முதல் முன்னிலையாக இருந்து கொண்டிருப்பது திமுகவுடைய வேட்பாளர் வெங்கடேசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர். இரண்டாவது இடத்தில் பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார். அதே மாதிரிதான் கன்னியாகுமரியிலையும் வந்து முன்னிலையில விஜய் வசந்த் இருக்கிறார். இரண்டாவது இடத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கின்றார். தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி ஆகிறார் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. தகவல்களும் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. முன்னணி நிலவரங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இப்போ பார்த்தோன்னா ஆவின் வைத்தியநாதன்ட்ட இப்போ வட இந்தியாவில் பார்க்குறோம் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வந்து அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலிருந்து மாறுபட்டு உங்களுக்கு வந்து அங்கே இந்தியா கூட்டணி வந்து முன்னிலை வகுத்து கொண்டிருக்கின்றது. மற்ற இடங்கள்லையும் மற்ற மாநிலங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா பாஜக முன்னிலையாக இருந்தாலும் அடுத்து இந்தியா கூட்டணியும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இது அப்போ எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கும்போது இந்தியா கூட்டணி அது கலைந்து விடும், அது சீட்டுக்கட்டு போல சரிந்து விடும், இந்த மாதிரியான விமர்சனங்களை தாண்டி இப்போ கிடைத்திருக்கின்ற இந்த முன்னிலை நிலவரம் அப்படிங்கிறது எதை காட்டுகிறது? இன்னும் பிரதமர் வேட்பாளர் அவங்க அறிவிச்சிருந்தா ஏற்கனவே மம்தா பானர்ஜி வெளில போயிட்டாங்க. அப்புறம் பீகார்லேருந்து நிதிஷ்குமார் போயிட்டார். இன்னும் அந்த ரேஸே வரலையே அவங்களுக்கு. அந்த ரேஸ் வரும்போது இன்னும் எத்தனை பேர் அதில் இருப்பாங்க, வெளில போவாங்கன்னு தெரியாது இல்லையா? இல்ல, மம்தா வெளியில இருந்து ஆதரவுன்ட்டாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல வெளியில இருந்து ஆதரவுனா என்ன அர்த்தம்? அது வந்து ஒரு இன்டெஃபினட் ஆதரவு தானே, எப்போ வேணாலும் விளைக்கலாம் இல்லையா? இங்கிட்டும் சொல்லலாம் அங்கிட்டும் சொல்லலாம். அதனால் மம்தா மாற்ற இல்லை பீகார் நிதிஷ்குமார் வந்து கூட்டணி உள்ளே வந்துட்டார். இவங்க வெளியிலேருந்து ஆதரவுன்றது உள்ளே இருந்து ஆதரவுன்றதெல்லாம் விட்டுடுங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் கைது பண்ணாங்க, இவ்வளோ போராட்டம் நடத்தினீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் அந்த 7 தொகுதியில் அங்கே பிஜேபி தானே முன்னிலையில் இருக்குது, பெரும்பான்மை தொகுதியில் டெல்லியிலேயே. அப்போ அங்கே மக்கள் வந்து பிஜேபிக்கு ஓட்டு அளிச்சிருக்காங்க தானே நிலமை. கேரளாவில் இப்போ கால் ஊண்டிருக்காங்க திருச்சூர் தொகுதி மூலியமாக. சசி தரூரும் இழுபறியில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஜெயிச்சா 2 தொகுதி ஜெயிப்பாங்க. இப்படி தென் மாநிலங்களில் எல்லா இடத்துலையும் படிப்படியாக நீங்கள் என்ன சொன்னீங்க, இதுக்கு முன்னாடி தென் மாநிலத்தில் பிஜேபிக்கு இடமே இல்லை. நீங்கள் இப்போ கேரளாலே வந்துட்டாங்க. கர்நாடகாவில் 3 மாதம் தான் ஆகுது காங்கிரஸ் ஆட்சி வந்து. 3 மாதத்தில் கெட்ட பேர் தாசியை எடுத்ததுனால தான் அதுக்கு எதிராக ஒரு ஓட்டு இன்றைக்கி போட்டிருக்காங்க பாராளுமன்ற தேர்தலில் கர்நாடகா மாநிலத்தில். அதே மாதிரி ஒரிசாலையும் பிஜேபிக்கு நிறைய இடங்களை அள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போது தென் மாநிலங்களில் வந்து தெலுங்கானாவாக இருக்கட்டும், அது தெலுங்கு தேச கூட்டணியாக கூட இருக்கட்டும், அதில் வந்து பெரும்பான்மையான இடங்களை கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதை தொடர்ந்து பேசலாம். திருச்சியில் மதிமுகவுடைய வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் காட்சிகளை பார்க்கலாம். இனியும் வந்து கிட்டத்தட்ட இனி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆகும் உள்ள நிலவரம் தெரிகிறதுக்கு. என்னை பொறுத்திருக்கிற தொகுதி மக்கள் எம்எல்ஏ இருக்க வச்சிருக்கிற நம்பிக்கை, நம்ம தமிழக அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய மக்களோட திட்டங்களுக்கு கொடுக்குற அந்த சான்றிதழாக தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து இனி ஒரு 4-5 மணி நேரம் இருக்குது. அதனால் உங்களுக்கு பொறுமையாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நாட்களும் கூட தான் இருக்க போகிறதுனால மறுபடியும் 2-3 தடவை இங்கே மறுபடியும் இந்த போட்டிங்ஸுக்கு வரதான் போகிறதுனால இனியும் உறுதியாகும் பொழுது முழுமையாக என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போ தமிழகத்தில் வந்து இந்தியா கூட்டணி முன்னிலை வைத்தாலும் மத்தியில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா அதிக பெரும்பான்மை இடங்களில் வர மாதிரி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? திருச்சியில் திமுக கூட்டணி உள்ள மதிமுகவுடைய வேட்பாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அடுத்து சில தகவல்களை பார்க்கலாம். ஆந்திராவில் ஆட்சி அமைக்கக்கூடிய தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஆந்திராவில் பெரும்பான்மையை பலத்துடன் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றிருக்கிறார். சந்திரபாபு நாயுடு பாஜக பவன் கல்யாண் கூட்டணியில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைக்கிறார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள்.
ஆந்திராவில் அதிக சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது தெலுங்கு தேசம். ஆந்திராவில் உள்ள 175 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கூட்டணி 160 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 175 தொகுதிகளில் 160 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சந்திரபாபு நாயுடுக்கு பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட இப்போ ஆந்திராவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. சந்திரபாபு நாயுடு அதுவும் 175ல் 160 இடங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மை பலம், அசுர பலத்தோட தான் அவங்க அமைக்கிறாங்க. பாஜகவுடன் கூட்டணி, பவன் கல்யாணும் அதில் இருக்கிறார். அப்போ இது மூலமாகவும் அடுத்த கட்டமாக தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு வலுவான இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? பாஜக அங்க ஆட்சி அமைக்கல, கூட்டணியில இருந்திருக்காங்க. கூட்டணி அப்படிங்கிறதே அடுத்த கட்டத்துக்கு இல்ல. சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, செல்வாக்கு மிக்கவரா இருந்திருக்கிறாரு, அவர் ஒரு வலிமை மிக்க தலைவர். கூட்டணியில இருக்கிறதுல இப்ப எப்படி தமிழ்நாட்டில் வந்து தர்மபுரி தொகுதியில் இருக்கக்கூடிய முன்னிலையை வந்து பாஜகவின் வெற்றியாக பார்ப்பது எப்படி வந்து ஏற்புடையதாக இருக்காதோ அதே போலதான் தெலுங்கு தேசத்தினுடைய வெற்றி அவங்களுடைய ஓட் ஷேரும் இருக்கும் இல்லையா? எல்லாமே முழுவதுமாக கூட்டணிங்கிறது எப்படி நம்ம எடுக்க, இப்போ திமுகவில் இத்தனை கட்சிகள் கூட்டணி இருக்கு. அப்போ மதிமுக வெற்றி பெறும்போது அதில் எதுக்குமே திமுக அதில் உரிமை கொண்டாட முடியாதா? முழுவதுமாகவே அது மதிமுகவுக்கான வாக்குகள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். யார் தலைமை வகிக்கிறார்களோ அவர்களுக்கு தானே அதனுடைய பெருமை வந்து சேரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த கூட்டணியாக இருந்தாலும் யார் அதற்கு தலைமை வைக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கில் இருந்து தான் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர கூட இருக்கிறவர்கள் எல்லாரையுமே வந்து கணக்கில் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு கணக்குக்காக சொல்லலாமே தவிர யதார்த்தத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி பாஜகவில் 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதனால 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சி அடுத்து வந்து விடுமா, திருமாவளவன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகி விடுவாரா அப்படின்னு ஒரு விவாதத்தை வந்து யாரும் முன்வைக்க மாட்டாங்க. ஆனால் அதே 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற அண்ணாமலை பாஜகவுக்கு மட்டும் கட்சி வளர்ந்து விட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கூட்டணி கணக்கு யாரும் பேசுறதில்ல. அப்போ அதிமுகவின் தயவுனால தான் ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கன்னு யாரும் சொல்றதில்ல. அவங்களே தனியாக நின்று ஜெயிச்சது மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கூட்டணியினுடைய வெற்றியெல்லாம் தங்களின் வெற்றியாக மாற்றிக்கொள்ள முடியாது. அதை வந்து நான் வந்து இதை சந்திரபாபு நாயுடுனுடைய வெற்றியாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். கூட்டணியும் அதில் இருக்கலாம், அவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச சதவீதம் இருக்கலாம், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ விஜயகாந்த் அவர்கள் கடந்த காலத்தில் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். மறுபடியும் தனியாக நிற்கும் போது அவங்க வர முடியல. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் வர முடிந்ததா? அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைய முடிந்ததா? தேமுதிக வர முடியல. அப்போ கூட்டணி சேர்வதன் மூலமாக பெறுகிற வலிமையெல்லாம் அவர்களின் வலிமையாக நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இல்ல, அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்றதுக்கு அது பயன்படுமா? இப்ப 4 எம்எல்ஏ சொன்னீங்க, அதிமுகவுடன் கூட்டணியாக இருந்தாலும் 4 எம்எல்ஏ அவர்கள் பெற்ற அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு நகர்றதுக்கு அது ஒரு உறுதுணையா இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான கால் பதிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இது ஒரு குற்றச்சாட்டா கூட இருக்கிறாங்க. பாஜக ஒவ்வொரு கட்சியுடனும் அந்த மாநில கட்சியிடம் கூட்டணி வைத்து கால் பதிக்கிறது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு, விமர்சனம் கூட வைக்கப்படுகிறது. அதிமுக 66 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, அந்த கட்சியை விட 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற பாஜக பெரிய கட்சி ஆயிருச்சுன்னு நம்ப வைக்கிறதுக்கு தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதிமுக மட்டும் 2வது இடத்துல வருகிறது அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்துக்குரியதாக இல்லை. ஏதோ கூட்டணியில் வந்து ஒரு சில இடங்களில் வருதுன்னா உடனே 2வது இடத்திற்கு பாஜக வந்து விட்டதா அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குவதற்கு பல பேர் முயற்சி செய்கிறாங்க. உண்மையில் என்னன்னா, ஒரு நதிக்கு 2 கரை இருப்பது மாதிரி தமிழ்நாட்டு அரசியலிலே திமுகவா அதிமுகவா என்கிற போட்டி தான் எப்போதுமே நடக்கிறது. நீங்க 3வது கட்சியா இருக்கிறீங்களா, 4வது கட்சியா இருக்கிறீங்களா, 5வது கட்சியா இருக்கலாம், கணக்கிலேயே சேராது. அதெல்லாம் வந்து மாப்பிள்ளை தோழன் தான், மாப்பிள்ளையா முடியாது. நீங்க துணை மாப்பிள்ளையா இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு அதுல அதிகாரத்தில் எந்த விதமான பங்கு அதுல கிடையாது. அதை தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். மற்றபடி முழுக்க அது நடந்திருக்கிறது. திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்திருக்கிறது. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் அடுத்த கட்டம் அவருக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கூட்டணியை வந்து வலிமையாக அமைத்தால் திமுகவிற்கு சமபலத்தோடு போட்டியிடக்கூடிய இடத்திற்கு அதிமுக வந்து சேரும் என்பதுதான் அரசியல் கணக்கே தவிர அந்த இடத்திற்கு பாஜக வந்து சேருவதற்கெல்லாம் பல நூற்றாண்டுகள் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதற்கான சாத்தியங்கள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கிடையாது. அதற்கான அடிப்படை முகாந்திரம் உங்களுக்கு கிடையாது. சரி, முஸ்தபா அவர்களிடம் அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க. திராவிட கட்சிகள்
திமுக அதிமுக இவங்க தான் வந்து பங்காளிகள் எதா இருந்தாலும். இந்த மூன்றாவதாக உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுக்க கூடாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, குப்பையை வந்து இடம் கொடுக்குறாங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார். இப்போ அதிமுகவும் பாஜகவை விலக்கி வைத்து விட்டது, கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப எப்பவுமே திமுக அதிமுக திராவிட கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த தேர்தலிலுமே அடுத்தது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இல்லை மேடம், தமிழ்நாட்டில் பாஜக இந்த அளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு காரணமே அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வேணால் வந்து நல்லவர், நான் பாஜகவை எதிர்க்கிறேன், பாஜகவை காலரை தூக்கி பேசுகிறேன்லாம் சொல்லலாம். ஆனால் எலெக்ஷனுக்கு தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் தோழன்னு சொல்லி பேசியிருந்தவர் தான். அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து பாஜகவும் அதிமுகவும் ஒரே சித்தாந்தம் சொல்லும் போது வாய்மூடி மகுடியாக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ கொடுத்து நான் சிறுபான்மையின் பாதுகாவலர்னு எடப்பாடி பழனிசாமி பேசலாம். அன்றைக்கி முத்தலாக்கில் எப்படி அவர் ரியாக்ஷன் பண்ணார், எப்படி வாக்களித்தாங்க, காஷ்மீர் இஷ்யூவில் எப்படி ரியாக்ஷன் பண்ணார், எப்படி வாக்களித்தாங்கன்ற நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து அதை மாற்றிட்டு பேசலாம்னு நினச்சோம் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி இது பண்ண அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் வந்து அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு பின்னாலும் 100 வருஷம் இந்த இயக்கம் இருக்கும். 100 வருஷம் இயக்கம் இருக்குங்க, ஆட்சியில் இருக்குமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் வந்து மினிஸ்டர் ஆவானா, எம்எல்ஏ ஆவானா, எம்பி ஆவானா, கவுன்சிலர் ஆவானா? எந்த அடிப்படையில் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவும் ஜெயலலிதா மாதிரி இருக்கிற நீங்கள் தனியாக வந்து நான் வந்து இயக்கத்தை நடத்த முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சார்ந்த மாதிரி அந்த பைலாவையே மாற்றுறீங்க. 10 பண்ணையார், 10 ஜமீன்தார், அதிமுகவில் 5 வருஷம் யார் உறுப்பினராக இருக்கிறாரோ நான் பொதுச்செயலாளர்னு சொல்லி நீங்கள் பொதுச்செயலாளர் ஆகி 8 தேர்தலில் தோத்துருக்கிறீங்க. இப்போ 8 தேர்தலில் தோத்துருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட வாக்கு எந்த சைடு பிரிஞ்சிருப்பேன் நான் கேட்குறேன். அமமுக என்ற ஒரு இயக்கம் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருந்தது. அதிமுக தோத்ததுக்கு 23 இடத்துல காரணமாக அமைஞ்சது மேடம். அப்போ அமமுகவோட வாக்கு யார் வாக்கு? காங்கிரஸோட வாக்கா, கம்யூனிஸ்டோட வாக்கா, பிஜேபியோட வாக்கா? அதிமுகவில் ஒரு பிளவுபட்ட வாக்குங்க. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலாப்பல சின்னத்தில் சுயேட்சையில் நிற்கிறாருன்னு சொன்னால் அது யாரோட வாக்கு? அது ஒரு அதிமுக தொண்டரோட வாக்கு. சசிகலா அம்மா வந்து நான் யாருக்குமே ஆதரவு இல்லைன்னு சொல்லி அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் யார் வாக்கு? அதிமுகவோட வாக்கு. அப்போ இந்த வாக்கையெல்லாம் வந்து யார் அறுவடை செய்வார்கள், யார் செய்து கொண்டு இருக்கிறார்கள், யார் விழுக்காட்டில் உயர்றார்கள்? அப்போ இதுக்கு காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி. அந்த அடிப்படையில் பாஜக வந்து இன்னைக்கு வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்கு. நீங்கள் இப்போ அதிமுக கையில் வச்சிருக்கீங்க, ரெட்டையிலே கையில் வச்சிருக்கிறீங்க. அதிமுக ஃபண்ட் அத்தாரிட்டி, சைன் அத்தாரிட்டி எல்லாமே எனக்கு பட்டா போட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டையிலை 3வது இடத்துக்கு போகுதுன்னு சொன்னால் தொண்டன் எப்படி பார்ப்பான்? வாக்காளர்கள், அதிமுக வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்க? அதிமுகவோட ஆதரவாளர்கள் எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்களே 2,06,000 பேரோ 2,06,00,000 பேர், 2,06,00,000 பேர் எங்களை கூட இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா இல்லையா? செயற்குழு உறுப்பினர் இருக்கிறாங்களா இல்லையா? பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறாங்களா? இவங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டியில் எடப்பாடி பழனிசாமியோட நிலை என்ன? அதை தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். நீங்கள் மீண்டும் 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 தோக்குறதுனால அதிமுக தோக்காம நாங்கள் வந்து திராவிடத்துக்கு மாற்ற நாங்கள் நடுவில் நிற்கிறோம்னு சொன்னால் அந்த அளவு இல்லையே. அண்ணாமலை வந்து பால் டப்பாவை எடுத்து பால் டப்பாவில் ஊழல்னு பேசுனா மா சுப்பிரமணியம் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு டப்பாவை கையில் வச்சுக்கிட்டு. அப்போ யார் எதிர்க்கட்சியாக ரியாக்ஷன் பண்ணுறா? நீங்கள் எதுக்கு பம்புறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? எல்இடி ஊழலுக்கு பயப்படுறீங்களா? பருப்பு ஊழலுக்கு பயப்படுறீங்களா? முட்டை ஊழலுக்கு பயப்படுறீங்களா? மண்ணு ஊழலுக்கு பயப்படுறீங்களா? வாக்கி டாக்கி ஊழலுக்கு பயப்படுறீங்களா? குட்கா ஊழலுக்கு பயப்படுறீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? அதை தான் நாங்கள் கேட்குறோம். அதிமுக பாதாளத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு. இதை வைத்து பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு, வளர்ந்து கொண்டே இருக்கு. இது மாற்றே கிடையாது. சரி, விருதுநகர் தொகுதியில் பார்க்குறோன்னா வைத்தியநாதன் அவர்கள்ட்ட இப்போ வந்து மாணிக் தாகூர் பின்னடைவை சந்தித்திருந்தார் ஆரம்பத்தில். இப்போ முன்னிலையில் இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் வந்து முன்னிலை பெற்றிருக்கிறார். 2வது இடத்தில் விஜயபிரபாகர், தேமுதிகவுடைய விஜயபிரபாகர் 2வது இடத்தில் இருக்கிறார். விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாறுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? 2வது இடத்துல தேமுதிக விஜயபிரபாகர் இருக்கிறார். 4000 சில்லற ஓட்டு தான் இருக்குது. அது ஒரு தொகுதி. இது எம்பி பாராளுமன்ற தேர்தலில் 4000-3000 ஓட்டுலாம் வந்து எப்போ வேணாலும் மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஒரு ரவுண்டு ஏறும்போது அந்த அவங்க கம்யூனிட்டி இருக்கிற பகுதி வரும்போது ஏற்றத்தாழ்வு உண்டாகும். இந்த தேர்தல் வித்தியாசத்தை வச்சு நம்ம கடைசி ரவுண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த விருதுநகர் தேர்தலில் வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் நாங்கள் மாணிக் தாக்கூருக்கு அங்கே 2 முறை 3 முறை நின்று மக்களுக்கு சரியாக ஒரு வேலை பார்க்காத காரணத்தினால தான் இந்த இழுபறி
இது திமுக காரங்களே இந்த கள நிலவரத்தில் வந்து மாணிக்க தாக்கூருக்கு வந்து ஓட்டு போடலை. இல்லைன்னா மற்ற இடத்துலலாம் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும்போது அந்த இடத்துல மட்டும் இழுபறி காங்கிரஸுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? திமுக காரங்க தொடர்ந்து அந்த விருதுநகர் தொகுதி வந்து காங்கிரஸை தட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம விடக்கூடாது. அதனால் அந்த விஜயகாந்த் மேலே இருந்த பரிதாபத்தினால இறந்ததுனால அவருக்கு மடமாற்றம், அந்த ஓட்டு வங்கி மடமாற்றம் ஆகிருக்கு தான். தொடர்ந்து பேசலாம். ஒரு முக்கிய செய்தி, அதை பார்த்துவிட்டு வரலாம். மூன்று 3,38,927 வாக்குகள் பெற்று கனிமொழி வெற்றி பெற்றிருக்கிறார். திமுகவுடைய வேட்பாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் கனிமொழி 3,38,927 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே 2019 வெற்றி பெற்று எம்பியாக இருக்கின்றார். தற்போதும் வெற்றி முகத்தில் இருக்கிறார் கனிமொழி. அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி 1,46,256 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி 1,46,256 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தூத்துக்குடி தொகுதியுடைய திமுக வேட்பாளர் கனிமொழி வெற்றி பெற்றிருக்கிறார். 3 லட்சத்துக்கான வாக்குகள் பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்தில் அதிமுகவுடைய சிவசாமி வேலுமணி 1 லட்சத்துக்கான வாக்குகள் பெற்றிருக்கிறார். கனிமொழி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல், அந்த செய்தி முக்கிய செய்தியாக நாம் பார்த்தோம். திரும்ப நம்ம ஆவின் வைத்தியநாதன் கிட்ட, இப்போ ஒரு வலுவான கூட்டணியாக அதிமுகவில் அமையவில்லை அப்படிங்கிறது ஒரு குறைபாடாக பார்க்கப்படுகிறதா? கூட்டணி மட்டும் குறைபாடு இல்லை மேடம். இப்போ நீங்கள் தூத்துக்குடி காமிச்சிங்களே, அந்த வேட்பாளருக்கும் அந்த தொகுதிக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் இங்கே இந்த வடபழனி நீங்கள் வீடுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த புத்தூர் கட்டு போகிற இடத்துல இங்கே டி நகரில் உட்காந்துருக்காரு. அவர் இந்த கட்சிக்கு வந்தே 5 வருஷம் கூட ஆகலை. அவர் எடுத்துன்னு போய் நீ வேட்பாளர் கிடைக்காம இங்கிருந்து எடுத்துன்னு போய் அந்த புத்தூர் கட்டு போடுற ஒரு வைத்தியர் எடுத்துன்னு போய் நீ அங்கே இந்த பெரிய வேட்பாளர், ஒரு நட்சத்திர வேட்பாளராக இல்லையா அந்த மேடம், கனிமொழி மேடம், அந்த இடத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நிறுத்துறான்னா நீங்கள் தோக்கணுன்றது கடுமையம்மா கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கணுன்றது உள்நோக்கத்தில் தானே நீங்கள் அது மாதிரி போடுறீங்க. அது மாதிரி தான் திமுகவில் நிறுத்தின நட்சத்திர வேட்பாளர். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எங்கள் நம்ம மத்திய சென்னை பாருங்கள், அங்கே வந்து சென்னையில் மத்திய சென்னையில் தேமுதிக வேட்பாளர் அவர் பார்த்தசாரதி ஜெயிக்க முடியுமா? அங்கே கலங்காரணம் யார்? திமுக நகராக அண்ணா திமுகவில் தான் யாருன்னா ஒரு முக்கிய மாவட்ட செயலாளர் நிப்பாட்டி இருக்கணும். இல்லை ஆதிராஜராம் மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க உங்களுக்கு. இல்லைன்னா பரவாயில்ல, போய் நில்லுப்பாருன்னா நிற்கணும். அதானே தலைமை. நீங்கள் அது மாதிரி போய் சொல்லி நிற்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? ஏன் ஆதிராஜன் வேட்பாளராக நிறுத்தலை? அண்ணன் ஜெயக்குமார் போன வாட்டி இந்த கட்சி பிளவுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஜெயக்குமார் தான். எனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தே ஆகணும்னு சொன்னார். இப்போ போய் மத்திய சென்னையில் நின்றுக்கலாமே, பையனை கூட அடுத்த சட்டமன்ற தேர்தல் நிறுத்திருக்கலாமே. ஏன் நிற்கல அவர் மத்திய சென்னையில்? சொல்லுங்கள். அப்போது உங்களுக்கு நம்ம வெற்றி பெற மாட்டோம், எல்லா இடத்துலையும் 3வது இடம் வருவோம்னு உங்களுக்கு முன்கூட்டியே கணிச்சிருக்கிறீங்க தானே. அதுக்கேற்ற வேட்பாளர், இது மாதிரி ஒரு மோசமான வேட்பாளர்லாம் அதிமுக வரலாற்றிலே கிடையாது. இல்ல, இது முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த தேர்தலை அவங்க கருதலையா? 2026 சட்டப்பேரவை தேர்தல் இருந்துட்டாங்க. ராஜா, இது எங்களுக்கான தேர்தல் இல்லை ராஜா, இது மோடிக்கான தேர்தல் தான், எங்கள் தேர்தல் முதல்ல அவர் அப்ரூவ் ஆகிட்டார் அண்ணன் சி வி சண்முகம். அப்போவே என்னாச்சு, நீங்கள் வெற்றி பெறணும், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா நீங்கள் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி செலவு பண்ணுவீங்க. ஆனால் இதே ஒரு தொண்டை வந்து வெற்றி பெற்று இந்திய தேசத்துக்குள்ள நம்ம பாராளுமன்றத்தில் நம்மளுடைய கட்சி வெற்றி பெறணும். அம்மா வந்து 37 தொகுதியிலையும் செலவு பண்ணி தான் வெற்றி பெற வச்சு ஜெயிச்சு அமிச்சாங்க. அது மாதிரி ஒரு வெற்றி உணர்வு உங்களுக்கு ஏன் இல்லை? அம்மாவுக்கு இருந்த அந்த உணர்வில் 10% கூட இல்லை. அதனால தான் வேட்பாளர் தேர்வு தூத்துக்குடியில் இப்போ நீங்கள் காமிச்சிக்க 3 லட்சம் ஓட்டவங்க 1,50,000 ஓட்டு தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாதவங்க இங்கே புத்தூர் கட்டு போகிற ஒரு ஆள் எடுத்து போய் அங்கே நிப்பாட்டும் போது நீங்கள் தொகுதிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் நிப்பாட்டி இருந்தீங்கன்னா அங்கே டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்கலாமா இல்லையா? வெற்றி தோல்வி வேறு, ஃபைட்டு கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு கூட உங்களால் ஒரு அதிமுக இந்த பெரிய மாபெரும் இயக்கம் 2.5 கோடி தொண்டர் இருக்கிறான்னு சொல்கிறீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா, வேட்பாளரே கிடைக்கலையான்றது தான் வருத்தத்தக்கமான ஒரு விஷயம்.
சரி, ராஜகம்பீரன் அவர்கள்ட்ட யாரு வரணும் அப்படிங்கிறத விட யாரு வரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து நாங்க ஒற்றுமையுடன் இருக்கிறோம், உறுதியுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவர் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். திரும்ப திரும்ப தொண்டர்களுக்கு வலியுறுத்தியதாக இருக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கீழிறங்கும் பாஜக அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தினார். இந்தியா கூட்டணியுடைய இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறதுக்கும் அடுத்து அந்த வெற்றி அப்படிங்கிறத ஒரு இலக்காக வைத்து தான் வந்து திமுக உறுதியாக இருந்தது. இந்த முறை எப்படியாவது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு அதற்கான சூழ்நிலை வருமா? அப்படி இல்லை என்றால் அதை வந்து திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? திமுக அடிப்படையிலே வந்து மாநில சுயாட்சி பேசுகிற ஒரு கட்சி. மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய இடத்திலே ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்திருப்பதை பல முறை அவர்கள் வந்து அதை செயல்படுத்தி இருக்கிறாங்க. மாநிலத்தின் உரிமையில் அவங்க எப்படி நடத்துனாங்க, வந்து தமிழ்நாட்டில் வந்து வெள்ள பேரிடர் வந்த போதும் பல துயரமான சூழல்கள் வந்த போதும் ஒரு குறுக்கீடு, இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் டெல்லிக்கு வருமாறு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆலோசனை நடத்துவதற்காக, டெல்லியில் ஆலோசனை நடத்துவதற்காக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரடியாக டெல்லிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. ஏற்கனவே வந்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது, எனவே அனைவரும் தலைவர்கள் வாருங்கள், நமக்கு எதிராக இருந்தாலோ அதாவது வாக்கு எண்ணிக்கை மையங்களிலோ ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி நாம் ஆலோசிக்க வேண்டும் என்று நேற்றே அழைப்பு விடுத்திருந்தார். தற்போது டெல்லியில் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் வர வேண்டும், இன்று மாலை ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோன்று பாஜக தரப்பிலும் ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது. இன்று இரவு 7 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். அதனால் மாநிலத்திலே வந்து மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பதுதான் திமுகவினுடைய அடிப்படை கோட்பாடு என்கிற காரணத்தினால அவர்கள் மாநிலத்தை வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய கட்சி என்பதனால அவர்கள் மாநில கட்சிகளினுடைய கூட்டணிக்கு வந்து திமுக முன்னிலை வைத்தது. இது வந்து முதல் முறை அல்ல. ஏற்கனவே சமூக நீதி கூட்டணியை வந்து 1987 வந்து விபி சிங் தலைமையிலே ஒன்று கூட்டியதிலே அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தது. அந்த ரோலை தான் வந்து இந்த முறை இந்தியா கூட்டணியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து முதன்மைப்படுத்தி அதற்காக செயலாற்றினார்கள். அதனால இந்தியா கூட்டணி வலிமை பெறுவதற்கான வேலை திட்டத்திலே அவர்கள் தொடர்ந்து நீடிப்பார்களே தவிர சமரச போக்கை கையாள மாட்டார்கள். எனவே யார் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் திமுக அதனுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும். சரி, முஸ்தபா அவர்களிடம் இப்போ சரத்பவாரும் பேசி இருக்கிறார். ஆந்திராவில் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் இதுல ஏதாவது அடுத்த கட்டமாக குதிரை பேரம் போன்றவை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இன்று 6 மணிக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை, 7 மணிக்கு பாஜக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆலோசனைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அடுத்த கட்டம் என ஒரு நெருக்கமான சூழ்நிலை நிலவி வருவதால் இதுக்கான வாய்ப்புகள் இருப்பதற்கு இருக்கா? கண்டிப்பாக வந்து அடுத்த ஆட்சி அமைக்கிறது யார் என்பது பார்க்கறதுக்கு பாருங்கள் 294 232 இதில் தான் போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொற்பமாக 272 அப்படின்ற பார்க்குற நம்மளுக்கு ஒரு 50 சீட்டு வித்தியாசத்தில் தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வித்தியாசம் போகும்போது கண்டிப்பாக அவர்களான முயற்சியை என்ன செய்ய வேண்டும் இருதரப்பும் அது எடுப்பது இயல்பு தான். அது இன்றைக்கி வந்து அவங்க ஆலோசனை கூட்டம் நடத்துறது எந்த அணி இப்போ கூப்பிட்ருக்குன்னு நீங்கள் இந்தியா கூட்டணி கூப்பிட்ருக்குன்னு சொன்னதையும் பார்த்தோம். அந்த அணியில் இருக்கக்கூடிய சரத்பவார் அவர்கள் தான் பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபுவோட ஆலோசனை நடத்துகிற விஷயம் சொல்கிறதையும் பார்க்கும்போது கண்டிப்பான இதுக்கான முயற்சியை எடுப்பார்கள். ஆனால் இதுக்கான முயற்சியை வந்து அவங்களுக்கு வந்து கை கூடுமா அப்படின்னு கேட்டால் நம்பரின் அடிப்படையில் கை கூடாது அப்படின்ற புரிதல் தான் எனக்கு இருக்கின்றது. ஏன்னா வந்து ரொம்ப 294 ஒரு 50 தொகுதி வித்தியாசம் வருது. நீங்க ஒடிசாவோட நவீன் பட்நாயக் உடனும் பேச்சு நடத்தி இருக்கிறார் சரத்பவார், தேசியவாத காங்கிரஸ் தலைவர். இந்தியா கூட்டணி இருப்பவர்கள் அப்ப பேச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆந்திராவிலையும் சந்திரபாபு நாயுடுவுடன் பேச்சு நடத்தி இருக்கிறாங்க, ஒடிசாவிலையும் பேச்சு நடத்தி இருக்கிறாங்க. இப்ப அடுத்தடுத்த கட்டங்களுக்கான அடுத்தடுத்த கட்டங்களுக்கான நகர்வுகள் ஆரம்பிச்சு அதுக்கான முயற்சியை எடுப்பார்கள். அதுக்கான முயற்சியை வந்து கை கூடுமான்றதான் கேள்வி. ஏன்னா வந்து அவங்க அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக
கண்டிப்பாக அவங்க பெரும்பான்மையாக நோக்கி சொல்வதனால என்டிடி கூட்டணி அமையறதுக்கான ஆட்சி வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கூட்டணி அமைந்தால் அவர்கள் கூட்டணியில் இருந்து வாக்கு சேகரித்து இன்னைக்கு வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி அவர்களுக்கு வந்து அங்கே வந்து கூட்டணி அமைதல் பின்னாடி அந்த அந்த மாநிலத்துக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குமே தவிர இப்போ இதிலிருந்து தாவி அதில் போய் அந்த கூட்டணி அமையுமா அமையாதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் மாறுவார்களா என்ற சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் இருதரப்பும் அதற்கான வேலைகளை செய்வார்கள். அந்த செய்வதில் பார்த்தீங்கன்னா என்டிடி கூட்டணி வந்து கண்டிப்பாக மெஜாரிட்டி அமைத்து போகிற நம்பரத்தை பார்த்தா ஆட்சி அமைப்பு கூடும். அவர்கள் கூட்டணி யார் யார் அங்கம் வகித்தார்களோ அது மாறாமல் அது ஒரு ஸ்பிரிட்டாகாமல் கண்டிப்பாக போய் நிற்குன்ற பரவல் நான் பார்க்குறேன். சரி, 4வது முறையாக திருவனந்தபுரத்தில் சசி தரூர் வெற்றி பெற்றிருக்கிறார். கடும் போட்டி நிலவியது. அங்கே பின்னடைவு, அப்புறம் முன்னிலை, இப்படி மாறி மாறி வந்தது. இந்த கடும் போட்டியில் சசி தரூர் 4வது முறையாக திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கிறது. மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தான் அவரை எதிர்த்து நின்றவர், அவரை தோற்கடித்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தோன்னா பாஜக 36, காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி 44 எடுத்திருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி 44. இது ஒரு பெரிய பலமா பார்க்கப்படுகிறதா ராஜகம்பீரன்ட்ட? 44, இது வந்து 80 தொகுதிகளில் 44ங்கிறது ஒரு சர்டன் அமௌண்ட். இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயம்தான். நிச்சயமா. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருந்துதான் பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய வரலாறு கடந்த காலத்திலே இருந்திருக்கிறது. மிகப்பெரிய தலைவர்கள் அனைவருமே அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். உத்தரப்பிரதேசம் எங்களுடைய மிகப்பெரிய பாஜகவினுடைய கோட்டை என்று அவர்கள் இவ்வளவு காலமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அங்கேயே பாதிக்கு பாதி வந்து இந்தியா கூட்டணி வருகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியின் மீதான அதிருப்தியிலே மக்கள் வந்து மாற்றம் கண்டிருக்கிறார்கள். வெறுமனே மதவாத பிரச்சாரத்தை வைத்துக்கொண்டு, பிளவு அரசியலை வைத்துக்கொண்டு, வெறுப்பு பிரச்சாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து தொடர்ந்து மக்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இதை பார்க்கிறோம். நிச்சயமாக இது ஒரு பெரிய மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் நான் பார்க்கிறேன். ஆனால் டெல்லியில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக 6 தொகுதிகளில் வந்திருக்கிறாங்க. அப்போ ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலுடைய சிறைவாசம் தவறாக பயன்படுத்துகிறது, சிபிஐயை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அங்கே எடுபடலைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஒரு கட்சியினுடைய, அதாவது ஒரு மாநில கட்சியாக இருக்கிறவர்களுக்கு, மாநில கட்சியிலே செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள். மத்திய தேர்தல் என்று வருகிற போது அதற்கான வாக்களிப்பு என்பது வேறு ஒரு மனப்பான்மையிலே வாக்களிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நடக்குது. இப்போ உதாரணத்திற்கு 5 மாநில தேர்தல் நடந்த போது அங்கு வெற்றி பெற்ற இடத்துல எல்லாம் மீண்டும் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நிச்சயமாக இல்லை. அப்போ மாநிலத்திற்கென்று ஒரு பார்வை, மத்திய அரசாங்கத்திற்கென்று ஒரு வாக்களிக்கும் போது ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது என்றுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பிரச்சாரம் பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் அவர் சார்ந்த அந்த கட்சிக்கு வந்து அது பலனளிக்கவில்லை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன்.